بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد حرث الآخرة نزيد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤتيه منها وما له في الآخرة من نصيب صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم صل من قطعك واعط من حرمك واعف عمن ظلمك كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ஷாபானுடைய மாதத்துடைய இறுதியில் இதை மாதிரி ஒரு சூழலை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறான் என்ற அர்த்தம். உள்ளத்தில் நினைங்க, எல்லாம் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாரும் உள்ளத்தில் நினைங்க, ஷாபான் மாதத்துடைய இறுதியில் நாளைக்கு பிற 29, நாளைக்கு பிறை பார்க்கக்கூடிய நாள், இன்று பிற 78. இன்று பெரும்பாலும் இங்கெல்லாம் பயான் மஜ்லிஸ் ஏற்பாடு இருக்காது, பொதுவாக சனி ஞாயிறு ஏற்பாடு செய்வாங்க. அல்லாஹ் தங்களுக்கு ஒரு ரமலானுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக ஒரு தீனுடைய இவ்வளோ பெரிய மஜ்லிஸ் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலை பற்றி எனக்கும் பேசக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறான்னு அர்த்தம். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். கண்ணியத்தின் குறித்தானவர்களே, கண்ணியத்தின் தாய்மார்களே, தீனுடைய விஷயத்தில் எல்லாமே வாய்ப்பு. அல்லாஹ் நம்மளை முஸ்லிமான பெண்ணாக படைத்து இன்னும் இந்த மதரசாவிற்கு தீனுடைய பேச்சு பேசுவதற்காக எத்தனையோ தாய்மார்கள் ஊரில் இருந்தாலும் நம்மளை இங்கே அமர வைத்து தீனுடைய விஷயங்களை கேட்க வைத்திருக்கானே, இது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு நம்ம கருதணும். ஏதோ ஆலிமா கூப்பிட்டாங்க, பள்ளி நிர்வாகத்திலேருந்து கூப்பிட்டாங்க, நான் உட்காந்துட்டேன், நான் அழகா தீனோட விஷயம் கேட்டேன், நானும் நல்லா தொழுவுறேன், இது பண்ணுறேன், நல்லா இங்கே கேட்குற விஷயங்கள்லாம் எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு இல்லாமல் நான் சரி செய்யணும், இன்னும் நான் சரி செய்ய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், இன்னும் முழுமையாக என்னிடத்தில் அமல்களுக்குரிய வாழ்க்கை என்னிடம் வரவில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு உட்கார்ந்தா மட்டும்தான் நம்ம பேசுறதும் சரி கேட்கறதும் சரி உள்ளத்தில் இறங்கும். அப்படி கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் அமைதியாக கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு ஹதீஸை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. தயவு செய்து இந்த ஹதீஸை சாதாரணமாக எடுத்துவிட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மகன்கள் யாராவது, மாமா யாராவது, ஆலிம்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்க. இந்த ஹதீஸோடைய விளக்கங்கள் மட்டும் பல வாலிம்கள் அரபியில் எழுதியிருக்கிறாங்க. உருதுடைய தஃப்சீர்ல, உருதுடைய அந்த ஹதீஸோடைய ஷஹோடைய விளக்கங்களுடைய கிதாபுகள்ல, அரபிகளுடைய கிதாபுகள்ல பல பக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் இந்த விஷயங்களுக்கு எழுதி கொண்டே இருக்கிறாங்க. செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் அமைகின்றன. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிகமான ஹதீஸ்கள் தொகுத்தாலும் முதலாவதாக எந்த ஹதீஸை எடுக்க வேண்டும் என்று பல யோசனைகளுக்கு பிறகு, இஸ்திகாரா நஃபில் தொழுது பல விஷயங்களுக்கு பிறகு முதலாவதாக ஒரு ஹதீஸை எடுத்து தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. குறிப்பாக மூமினான ஆண்களை விட மூமின்களை இஹ்லாஸான ஒரு பெண்ணுடைய மனசு அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமானது. தயவு செஞ்சு குறித்து வச்சுங்க. பல ஆண்களுடைய துவா விட ஒரு மூமினான இஹ்லாஸான அமல் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியோட துவா அல்லாஹ்விடம் எவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொண்டுரும். ஹதீஸோட விளக்கங்களை வருது. அப்போ கண்ணியத்திற்கு குறித்தான பெண்களே, தாய்மார்களே, நம்ம ஒரு விஷயம் விளங்கணும். இன்னும் ஒரு நாளில் ரமலான் வர இருக்கிறது. ரமலானும் குர்ஆனுடைய தொடர்பு நம்ம எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கொண்டு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல ரமலான் எந்த இடத்துல சொல்றான், குர்ஆனை எந்த இடத்துல சொல்றான். இந்த மஜ்லிஸ்ல நாம் இன்னும் குர்ஆனை கற்றுக்கொள்ளாத நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆனை சரியான முறையில் தஜ்வீதுடன் ஓத தெரியாமல், சரியான முறையில் உச்சரிப்புடன் ஓத முறை தெரியாமல் இன்னும் எத்தனை நபர்கள் அதன் பக்கம் கவலைப்படாமலே எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ரமலான் என்றாலே குர்ஆன், என்றாலே ரமலான் மாசம் என்றாலே குர்ஆன் மட்டும்தான்.
அதை விதவிதமாக சமைக்கிறதுக்கும் விதவிதமாக நம்ம ஷாப்பிங் போய் ட்ரெஸ் வாங்குவதற்கும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்கள் பையனை கூட சொன்னேன், தயவு செஞ்சு துணிமணி வாங்குறதா இருந்தால் இப்போ கூட வாங்கிடுங்க. அதனால தான் நம்மளுடைய அரசு முன்னாடி 5000 ரூபா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அக்கௌண்ட்லேயும். போய் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. கரெக்டாக 4-5 நாள் முன்னாடியே போட்டான். கரெக்டாக அன்றைக்கி ஒரு பயன் இருந்துச்சு. அன்றைக்கே நான் சொன்னேன், தயவு செஞ்சு துணிமணி வாங்குறதா இருந்தால் இந்த ரமலானுக்கு முன்பதாக வாங்கிடுங்க. அன்னைக்கு நம்ம நோன்பை விட்டுட்டு அங்கே போய் அங்கே அந்த விளக்கு துணிக்கடையில் அங்கே பல ஊரில் அந்த நோம்பாளிகளுக்கு முன்னாடி யூதர்கள் கூட அந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க. யூதர்கள் இஸ்லாத் அலிக்குடி நபர்கள் அவர்கள் கூட என்னவாக இருப்பார்கள், எதுவும் உண்டாகாதவங்க. எந்த அளவுக்கு இன்னும் வருகிறதுன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை சஹாபா பெண்மணிகள் தங்களுடைய பிள்ளைகளை நோம்புடி காலத்தில் உணவை பால் கூட குடிக்க மாட்டாங்க. அவங்களை தட்டி 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 அந்த எவ்வாறு தன்னுடைய தாயும் தந்தையும் இருப்பார்களோ அதே போல அவர்கள் பசித்து வைத்து விட்டு நோன்பு திறக்கும் சமயத்தை தான் பாலும் கொடுப்பார்கள் என்று வருகிறது. எப்படி வளர்த்திருக்கிறாங்க. ரமலான் மாசத்துடைய நோன்பு அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் போதே அது தெரிய வேண்டும், அந்த நோன்புடி சிந்தனை வர வேண்டும். இப்போ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நம்ம விளங்குங்க, சௌம் என்ன என்றாலே தடுத்து நிறுத்துதன்னு அர்த்தம். ஆலிமாக்காக கேட்டுங்க, அரபியுடைய அந்த தமிழ் அர்த்தம் என்னங்க, தடுத்து நிறுத்துதல். சாப்பிடாம குடிக்காம அது மட்டும் கிடையாது. உலமாக்கள் தெளிவா எழுதியிருக்கிறாங்க, நான் யாரையும் தவறா நினைக்க மாட்டேன், முழுமையாக பாவங்களை நிறுத்துவேன். உறுதி இருக்கணும். நீர் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முழுமையாக என்னோட பார்வையின் மூலமாகவோ, என்னோட செவிகளின் மூலமாகவோ, என்னோட இச்சைகளின் மூலமாகவோ, என்னோட ஆசைகளின் மூலமாகவோ எந்த விஷயத்திலும் சரி பாவங்களை முழுமையாக நிறுத்துவேன். ரமலான் மாசத்துடைய மக்சது என்னன்னு சொன்னா, தயவு செஞ்சு யா அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்கள். அதே போலத்தான் அல்லாஹ் நாடுகிறான், என்னுடைய அடியார்களை நான் பரிசுத்தப்படுத்துவதற்காக, தக்வா இறையச்சம் உடையவர்களுக்காக இந்த ரமலான் மாசத்தை கடமையாக்குகிறேன். லஅல்லக்கும் தத்தகூன். முழுமையாக நியத் வைக்கணும். நான் ரமலான் மாசம் முடிஞ்சு பார்த்துக்கலாம், ரமலான் மாசம் முடிஞ்சு அந்த படத்தை பார்த்துக்கலாம், ரமலான் மாசம் முடிஞ்சு இந்த சீரியலை பார்த்துக்கலாம். தயவுசெய்து இந்த நியத்தை தயவுசெய்து எடுத்துருங்க. முழுமையாக இப்பொழுதே நம்மளுடைய ஃபோனு டிவி தயவு செஞ்சு ஒரு மாதம் எந்த நியூஸு அரசியல் எல்லாமே இப்போ சூடாக போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுப்போம், எதுவும் கிடையாது. ரமலான் மாதத்தை தயவு செஞ்சு எல்லாத்தையும் தவிர்த்திருந்து வெறும் தொழுகு அமல், பிள்ளைங்களுடைய அந்த ஸ்கூலுடைய அனுப்புறது, அந்த வேலைகளுக்கு திக்ரு, இப்படி மட்டும் இருந்து பாருங்க. நம்மளோட இந்த ஒரு மாதத்துடைய அமல் எவ்வளோ நூறானியத்தான் இருக்குன்னு மட்டும் தெரியும். அவ்வளோ நூறானியத்துன்னு சொல்றதை விட ரூஹானியத் ஆன்மீக ரீதியான இருக்கும். நோன்பு ரமலான் எல்லாம் தொழுகெல்லாம் ஆன்மீகம்னு சொல்றோமா இல்லையா? ஆன்மீகம்னா என்னன்னா, பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்து முழுமையாக தன்னுடைய அமல்களில் ஈடுபடுப்பது தான் அசல் ஆன்மீகமே. அதான் ரூஹானியத்தான் நம்மளுடைய அமல்கள் இருக்குன்னு உலமாக்கள் சொல்லுவாங்க, கித்தாபுகள் எழுதியிருப்பாங்க. நம்மளுடைய அமல்களில் ரூஹானியத்து இல்லைம்பாங்க. அமல்கள் செய்கிறோம், பயான் கேட்குறோம், அதில் ரூஹானியத்து இல்லை, உள்ளத்துல போய் சேர மாட்டது. உள்ளத்துல வேற தாக்கங்கள் இருக்கிறதுனால உள்ளத்துல நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால்தான் சாம யசூமு நோன்பு என்றாலே முழுமையாக பாவங்களை தடுத்து நிறுத்துதல். நான் எந்த தவறான விஷயங்களை பார்க்க மாட்டேன், எந்த வீணான நேரங்களை நம்ம பார்க்குறோம். என்னங்க இது சும்மா ஒரு அரை மணி நேரம் டிவியில் அது பார்க்கறது பாவமா? நேரத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் பிரோஜனம் செய்ய இல்லாதது அனைத்துமே பாவம் தானா? சீரியல் பார்க்குறோம், இம்மைக்கு பிரோஜனம் இருக்கா, மறுமைக்கு பிரோஜனம் இருக்கா? ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஒன்று, கிதாபுகள் படிக்கணும். அதிகமான தமிழ் கிதாபுகள் இருக்குது, வரலாற்று கிதாபுகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. போர் அடிக்குதா, கிதாபுகளை விளையாடுறது, பிள்ளைங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசுனா அவங்களுடைய இலக்கு என்னன்னு நம்ம பிள்ளைங்களை ஆராய்ச்சி செய்கிறது, பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், பிள்ளைங்களுடைய இதுனா உற்றார் உறவினர்களோட நம்ம யார்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கோம், குறைஞ்சது அவங்கள்ட்ட சலாமாத சொல்லிடணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். ரமலான் மாசத்துல முழுமையாக உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படணும். நீங்க வைக்கக்கூடிய பசித்திருந்து வைத்திருக்கக்கூடிய நோன்பு அலாட் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா 2 விஷயத்தை இன்னைக்கு செஞ்சிருங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்று, நம்ம உறவுகளை ஆதரிச்சிடணும்.
மாமா மச்சா யார்கிட்ட சொந்தம் பந்தம் கூட இருக்கிற அண்ணனா தம்பியா தயவு செஞ்சு பேசாம இருக்கிறாதீங்க. இந்த அற்ப உலகம் தயவு செஞ்சு இதை நினைங்க. இது அற்ப உலகம், இந்த அற்ப உலகம். இது உலகத்துல சிறந்த படிப்பு நான் தான் அப்படி நீங்க நினைங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் என்னை சிறப்பு படைப்பா படிச்சுட்டு அல்லாஹ் இந்த உலகத்தை இழிவா சொல்றான். இப்படிப்பட்ட உலகத்துல நான் ஒரு கூட இருக்கக்கூடிய நபரை நான் பேசாம இருப்பானா? அண்டை வீட்டார்கள்ட்ட நபரை நான் துண்டிச்சிட்டு இருப்பானா? உறவு துண்டித்து இருந்தால் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, பராத் இரவுல சொல்லியிருப்பாங்க. பராத் இரவுல அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. அந்த இரவுலையும் உறவை துண்டிச்சிருந்தா கண்டிப்பாக துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த உலகத்தில் அப்படி என்னங்க பண்ண போறோம்? நம்ம கொஞ்சம் யோசிங்க. கூட இருக்கக்கூடிய அண்டை விட்ட எல்லா நபர்கள்ட்டையும் குறைஞ்சது சலாமாவது சொல்லிடு. சில்மன் கதஅக, நீ உறவு துண்டித்து சேர்ந்து வாழுங்க. உறவு துண்டித்து இருந்தா யார்கிட்டயாவது நம்மள்ட்டே வராங்களா இல்லையா? மாமி நல்லா இருக்கீங்களா, மச்சி நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, அவங்கள்ட்ட மட்டும் சேர்ந்து வாழ்வது உறவு சேர்ந்து வாழ்ந்ததாக கருதப்படாது. ஹதீஸில் தெளிவாக இந்த வார்த்தை வருது. அடுத்ததாக, யார் உங்களை வேணா, நீ என்னோட உறவே வேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரண்டு ஓடிட்டு நம்மளை திட்டிட்டு ஏசிட்டு கண்ணாப்புலாம் திட்டிட்டு நம்ம ஓடி போறாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம சேர்ந்து வாழ்றதான் உறவு சேர்ந்து வாழ்ந்ததாக கருதப்படும். கண்ணியத்துறை தாய்மாரே, நான் சொல்லல, நபி அவருடைய சஹீஹான ஹதீஸ், தெளிவான ஹதீஸ். நீங்க எது தடுத்து வச்சிருக்கீங்களோ அது கொடுத்து பழகுங்க, அது கொடுத்து பழகுங்க. அடுத்த சொல்றாங்க, வாஃபு அம்மன் அஃப் அம்மன் வல்லமக்க, நீ யார் அநியாயம் செஞ்சீங்கன்னா அவங்கள சேர்ந்து வாழுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. நம்ம மன்னிச்சு பழகணும். 2 சிஃபத்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு உறுதியான விஷயம் சொல்றான், வலிமன் ஸபர வலிமன் கஃபர ஸபர வ கஃபர இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். 2 சிஃபத்து தாங்க. இது பெண்களுக்கு இது வந்துட்டாங்க போதுங்க. அல்லாஹ் சொல்றான், இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், உறுதியான விஷயங்கறான். வலிமன் ஸபர வ கஃபர, பொறுமையா இருங்க, மன்னிச்சிடுங்க, அல்லாஹ் கூலி தருவான். இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணீங்க. வலிமன் ஸபர வ கஃபர இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். யார் பொறுமையா இருந்து மன்னிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ் தஆலா இதுதான் உறுதியான விஷயங்கறான். நம்ம தீன்ல தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா சொந்தக்காரங்க யார்ட்டாவது பேசாம இருக்கோம், நம்மளுடைய உணவுல ஹராம் கலந்துருது. இன்னைக்கு பாருங்க, லோனுங்கிற பெயர்ல ஹராமான விஷயங்களை உள்ள திணிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையிலேருந்து நீ நோன்பு வைக்கிறீங்க, காலையிலேருந்து நம்மளோட நோன்பு வைக்கிறீங்க, ஹலாலான இல்லாம ஹராமோட ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, பசித்து இருந்ததை தவிர அவருக்கு எதுவும் கிடைக்காது, ஹதீஸ்ல வருது. அப்புறம் நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அந்த கடைசி நேரத்தில் தொழுதுட்டு யார்ட்டையாவது நம்ம சொந்தக்காரன்ட்டு யார்ட்டே, என்னப்பா நீனா தொழுவுறது இல்லையா, நானும் நைட்டு ஃபுல்லாக தொழுவனே, ஒரு நாளைக்கு இத்தனை ஜூஸ் ஓதுவனே அப்படின்னு நம்ம கொஞ்சம் இதாக சொல்லிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய அமல்கள் போய்விடும். என்னப்பா நீனா தொழ மாட்டியா அப்படின்னு நம்ம ஒரு பெண்மணியை பார்த்தோம், யாராவது பார்த்தோம், நான் இப்படி தொழுவேன், நான் ஒரு நாளைக்கு இத்தனை ஜூஸ் ஓதுவேன், நீ என்ன எதுவுமே செய்ய மாட்டியான் அப்படின்னு ஒரு இதாக அவங்கள திருத்துற நோக்கத்து இல்லாமல் ஒரு இதாக சொல்லிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய அமல்கள் போய்விடும். ரமலானில் இதேமாரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப பேணிக்கையாக இருக்கணும். 3 விஷயம் தாங்க வருது பெண்களுடைய கடமை அப்படின்னா, ஹதீஸ்ல தெளிவா 3 விஷயம் தான் வருது. சொல்லத் ஹம்சஹா, 5 நேரம் தொழுவணுங்க. நீங்க பக்காவா 5 நேரம் அந்தந்த வக்தில் 5 நேரம் நீங்க டிராவலில் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, தொழுக்கி தயவு செஞ்சு களா ஆக்காம அந்தந்த நேரத்தை தயவு செஞ்சு தொழுதணும். களா ஆக்குறத ஒரு ஃபேஷன் ஆக்கிடக்கூடாது. நான் லோருக்கு நான் போயிட்டு நைட்டு 4 வக்தி சேர்த்து தொழுகிறது அப்படி அதை இதாக்கிடக்கூடாது. ஒரு வீட்டில் அவுட்டிங் போனாலும் சரி, ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, நம்ம முஸ்ஸலா எடுத்துகிட்டு போங்க. எல்லா இடத்துலையும் தொழுவு ஏற்பாடு இருக்குது. ஒரு பார்க்கு போனாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே தொழுதாலும் சரி, இந்தியாவில் நீங்கள் எங்கே ஒரு முஸ்ஸலா விரித்து தொழுதா ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஜங்ஷனாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், கண்டிப்பாக நாம் தொழுது பழக வேண்டும். அதுக்கப்புறம் என்னது, நோன்பு வைக்கிறது, ஃபர்லான நோன்பு வைக்கிறது. 3வதாக சொல்றாங்க நபி அவங்க ஹதீஸ்ல, கணவன்மார்களுக்கு இத்தாத் செய்யறது. இவ்வளவுதான் அந்த 3 விஷயத்தை ஹதீஸ்ல வர்றது. 5 நேரம் தொழுகிறது,
ரெண்டாவது நோன்பு வைக்கிறது, மூணாவது கணவன்மார்களுக்கு இத்தாத் செய்யறது. கணவன்மார்களுக்கு இத்தாத் செய்யறது. எதற்காக இந்த ஹதீஸை சொன்னா அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் நரகத்தில் போய் பார்த்துருந்ததுக்கு அப்புறம் ஹதீஸில் பெண்களை பார்த்து சொன்னாங்க, நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு. சுமையா அலைஹிஸ்ஸலாம் யாரு உலகத்தில் முதல் ஷஹீதான பெண்மணி? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் இஸ்லாத்தை தழுவியது யார் சொன்ன பெண்மணி? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் தஆலா சூரா எந்த ஆண்கள்னு எந்த சூறாவும் இருக்கல, பெண்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு சூறாவை இறக்கியிருக்கா. எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நான் பெண்களை அதிகமாக நரகத்தில் பார்த்தேன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. காரணம் கேட்டாங்க, ரெண்டு விஷயம். அவங்க வந்து கணவன்மார்களை லானத் செய்வாங்க, பிள்ளைகளை திட்டுவாங்க, சும்மா சும்மா சபிக்கிறது. அது பெண்களுக்குடைய அந்த 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 சின்ன அந்த குணத்தை விட்டு மாற்றணும். நீ தொலைஞ்சு போயிடுவ, நீ வீணா போயிடுவ அப்படின்னு வார்த்தைகளை தயவு செஞ்சு விடாதீங்க. நல்ல அண்ணன் இருப்பான், அண்ணனுக்கு முன்னாடி தம்பியா பாரு, அண்ணனை பாரு, அண்ணனை பார்த்து படிச்சுக்கோ. நீனா உருப்பிடுவியா? எந்த காலத்தில் உருப்பிடுவ? நம்மளுடைய வார்த்தைகள் பதுவா வந்து அந்த துவா மாதிரி இருக்கணும், தவிர சபிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. குறிப்பாக துவா கபுலாகக்கூடிய மாதம் ரமலான் மாதம் வருது. நம்முடைய நாவுகளை குறிப்பாக நாவை ரொம்ப பேணுதலாக இருக்கணும், ரொம்ப பேணுதலாக இருக்கணும். தவறான வார்த்தைகளை கணவன்மார்களையோ பிள்ளைகளையோ எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது. நம்ம அதிகமான ஹதீஸோட ஆயுசுன்னு சொல்றாங்க, பல பிள்ளைகள் வீணா போறது தாய்மார்கள் காரணம். அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ, இந்த வயசுல குறிப்பு இந்த வயசுல ஏதாவது ஒரு வயசுல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு இருப்பாங்க, அதை அவங்க தௌபா செய்யாம இருப்பாங்க, அவங்க எந்த அதை கண்டுக்காம இருப்பாங்க. அதனுடைய விளைவு இந்த பையன் இப்படி இருப்பான், இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு. இப்ப கண்ணியத்துடைய தாய்மார்களே, குறிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளை முழுமையாக சீர்திருத்தம் செய்யறதுக்காக இந்த ரமலான் மாசத்தை கொடுக்குறான். இந்த ரமலான் மாசத்துல டைம் ஸ்கெடியூல் போட்டு நான் என்னுடைய அமலை சரியாக செய்வேன். குர்ஆன் நன்காக தஜ்வீத் முறையில் ஓத தெரிந்த நபராக இருந்தால் குறைந்தது ஒரு நாளைக்கு 3-5 ஜுஸ் ஓதலாம். சரளமாக தஜ்வீதுடன் ஓதக்கூடிய பெண்கள் இங்கே இருந்தீங்கன்னா குறைந்தது வீட்டில் நான் குறைஞ்சது 3-5 ஜுஸ் ஓதலாம். இல்லை சாதாரணமாக ஓதுவேன், இப்போ தான் தஜ்வீத் முறையில் கற்றுட்டு இருக்கேன்னு சொன்னால் குறைந்தது ஒரு நாளைக்கு 2 ஜுஸ் ஓதலாம், 2-3 ஜுஸ் ஓதலாம். இல்லை நான் இப்போ தாங்க கற்றுக்கிட்டு இருக்கிறேன், குர்ஆன் இப்போ தான் நான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன்னா அவங்களும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுங்க. ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரு ஜுஸ் ஓதணும்னா டக்கு முடிக்க முடியாது. அதை கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட கரெக்டாக அந்த எழுத்தை ஓதுறனா, ஹாக்கு ஹா ஓதுறனா, ஹா ஓதுறனா, ஹா ஜா சீன் அந்த எழுத்தோடைய உச்சரிப்போட அந்த மஹ்ரஜோடைய எழுத்தோட கரெக்டாக நான் உச்சரித்து ஓதுறனா அப்படி ரொம்ப கவனமாக ஓதணும். குர்ஆனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தாபீன்கள் காலத்தில் வாழ்ந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் எவ்வளோ பெரிய அரசர், பல பல நாடுகளை கையில் வச்சிருந்தவர். அவருடைய மனைவி ஜுபைதா அம்மையார், அவங்களுடைய தினமும் ரொட்டீனுடைய அந்த டைம் ஸ்கெடியூல் என்ன தெரியுமா? 100 பெண்கள் வேலையாட்களை கூப்பிட்டு 100 பெண்களும் குர்ஆனை ஓத சொல்லி 100 பெண்களும் குர்ஆன் ஓதது கேட்டு 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 அழுவாங்க. யாருங்க? அவங்க நினைச்சிருந்தா ஆடல் பாடல் இதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருந்திருக்கலாம். அரசி, நாட்டுடைய அரசி, நாட்டுடைய ராணி, அந்த ஜுபைதா அம்மையார் என்ன செய்வாங்க? பெண்களை கூப்பிட்டு குர்ஆனை ஓத ஓத கேட்டு 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 அழுவாங்க. தினமும் அவங்க ரொட்டீன் தான் இருந்துச்சு. அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு பல வேலைகள் வாங்கினான், பல வேலைகள் வாங்கினான். பிற்காலத்தில் சொல்லப்படுது, ஈராக்லேருந்து இப்போ நீ பார்த்தீங்கன்னு சொன்ன உம்ரா பணம் பார்க்கலாம், நகரே ஜுபைதான்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்களுடைய முழு நகைகளை விற்று ஒரே நபருடைய படத்தை கொண்டு ஈராக்லேருந்து அரபு நாடு வரைக்கும் நதிகள் தோண்டப்பட்டுச்சு. யாருங்க? ஜுபைதா அம்மையாவுடைய நகைகளை விற்று நதிகள் நகரே ஜுபைதான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்படலாம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பொருளாதார சிந்தனை. நான் என்னுடைய நகை கரெக்டான ஜக்காத்தை சரியான முறையில் வருடம் கொடுக்குறேனா? ஆலிமாட்ட கேட்கணும்னா என்கிட்ட எத்தனை நகை இருக்குது, நான் இத்தனை வருஷம் ஜக்காத் கொடுக்காத பெண்களாக இருந்தால் நான் அத்தனை வருஷம் சேர்த்து கொடுக்கணும்.
இன்னும் கணவராட்டி முடியல, என்னால் முடியலன்னா நகையை விற்று இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது. அதில் 2% எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு இத்தனைக்கு நான் கரெக்டாக ஜக்காத்து கொடுப்பேன். ஜக்காத்தை சதக்காவையும் சரியான முறையில் கொடுத்தா ஒரு ஏழைகள் கூட நாட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு ஏழைகளும் இருக்க மாட்டாங்க. பெண்களாகிய நாம் குறிப்பாக மனதில் வைக்க வேண்டும், ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும். ஜக்காத்துங்கிறது வேற, சதக்காங்கிறது வேற. பள்ளிவாசலுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது, சதக்காக்களை தான் கொடுக்கணும். ஏழைகளுக்கு குறிப்பாக சொந்த பந்தத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், சொந்த பந்தத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். குறிப்பாக கூட சொந்தக்காரங்களை யார் அதிகமாக ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்ம தெரிஞ்சவர்களை, இனிமே அதுக்கப்புறம் யார் ஜக்காத்துக்கு கடமையாக இருக்கிறாங்க அவங்கள நம்ம பார்த்து நம்ம தேடி போய் கொடுக்க சொல்லுது இஸ்லாம். இஸ்லாம் அவங்களை தேடி பார்த்து கொடுக்க சொல்லுது. இப்போ கண்ணியத்து குறித்தானவர்களே, இதை போன்ற விஷயத்திலும் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ரமலான் மாசத்துல இது போன்ற விஷயத்திலும் அதிகமாக பேணுதலாக இருக்கணும். அடுத்ததாக சொல்றாங்க, ரமலான் மாசத்துல நோன்பு துறக்கும் போதும் சஹருடைய நேரத்திலும் ஒவ்வொரு நாளைக்கு நாம நியத் வைக்கணும். இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு சஹருடைய நேரத்தில், இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு, இன்னைக்கு ஒரு ஆளுக்கு என்னால் முடிந்ததை நோன்பு அளிகளுக்கு கொடுப்பேன். நியத் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நான் குறிப்பாக முதல் 10ல் இத்தனை நபருக்கு நான் நியத்து வச்சு யாருக்கு சஹருடைய தேவைகள் இருக்கோ, ஏழைகள் யாரா நம்ம ஊரில் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி போய் நான் முன்னாடியே சொல்லி சஹருடைய உணவை அவங்களுக்கு கொடுப்பேன். பெண்களாகிய நாம் இதை நியத்து வைக்கணும். இஃப்தார் டயத்திலும் சரி, சஹரத்திலும் சரி, அந்த எண்ணங்களை முழுமையாக வைக்கணும். ஏன்னு சொன்னா ரமலானுடைய அந்த கூலிகள் அல்லாஹ் மட்டுமே தான் அறிவான். 1க்கு 10 ஆரம்பிச்சு ஹதீஸ்ல வருது, 700 மடங்கு வரைக்கும் வருது. கணித்துரு தாய்மார்கள் இந்த ஹதீஸ் வழங்குங்க. ரமலானுடைய நோன்புடைய அந்த நன்மை, ஒரு நோன்புடைய நன்மை அல்லாவுக்கு, அல்லாஹ் மலக்குமார்கள் கூட அறிவிக்க மாட்டான், மலக்குமார்கள் கூட தெரியாது. அல்லாஹ் ஹதீஸே குதீஸ்ல வருது, வஅன உஜ்ஸி பிஹி, நானே இந்த நோன்புக்கு கூலியாக இருக்கிறேன். எப்படிங்க வருது? அல்லாஹ் தஆலா சொல்றானா, நானே இதுக்கு கூலியாக இருக்கிறேன். இப்போ ரமலானுடைய நோன்புக்கு அல்லாவே கூலியா இருக்கிறானா நம்ம விளங்கணும். இந்த ரமலானுடைய இந்த நாளுங்கிறது சாதாரண ஒரு வேலிப்புலா போட்டுறாதீங்க. மற்றவர்களுக்கு சாதாரண நாட்களாக இருக்கலாம், ஸ்கூல்ல எல்லாம் நடக்கும், காலேஜ் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதே நாட்கள், அதே மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம் அதே நாட்கள் தான். ஆனால் முஸ்லிமான ஆண்களாகிய நாம, முஸ்லிம் பெண்களாகிய நம்மளுக்கு இது ஒரு சாதாரண நாட்கள் அல்ல. கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்களே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் டேஸ் தான் நம்மளுக்கு ஒரு நாட்களை வரப்போகிறது. இது ஒரு சாதாரணமாக கணக்கு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்த நாட்கள். உள்ளத்துல ஏதோ ஒரு 10க்கு 1 போன மாசம் ரமலான் கடைஞ்சிருச்சு, இந்த மாசம் நோன்பு கடைஞ்சிருச்சு, இந்த மாசம் நோன்புல ஏதோ அமல் செய்யறோம், சாருக்கு போகணும், அங்க வாங்கணும், இது பண்ணணும், காலையில ஃபுல்லா தூங்கிட்டோம், அப்புறம் அமல் செய்யறோம் அப்படின்னு ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் முன்றைய ரமலானை விட இந்த ரமலானில் அதிகமாக அமல் செய்யணும். இங்க அக்கா தங்கச்சி இருப்பீங்க, சொந்த பந்தம் ஊர்ல இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லணும், நீ இன்னைக்கு 10 ஜூஸ் ஓதுனியா, நீங்க நான் 12 ஜூஸ் ஓதுனேன். அமல்கள்ல போட்டி போடணும், தவிர அமல்கள்ல அதிகமாக போட்டி போடணும். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே கொஞ்சம் யோசிங்க, நம்முடைய அமல்கள் ரமலான் மாசம் சாதாரண நாட்களாக கழியுதா இல்ல நம்மளுக்கு அந்த வேல்யூபுல்லான டேஸாக கழியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறிப்பாக பெண்கள்கிட்ட நான் சொல்றேன், மகரிப் டு இஷாங்கிற நேரம் ரொம்ப பாவத்திற்குரிய நேரமா ஆயிருச்சு. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ரமலானு பிறகு அந்த ரமலானுடைய மாசத்துல இஃப்தார், அந்த மகரிப்ல இஃப்தார் நோம்பு திறக்கிறோம், நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுவோம். மகரிப் தொழுது இஷா தொழு வரைக்கும் நம்மளுடைய அந்த நேரங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா எந்தவித அமல்களும் இருக்காது. ஒன்று டிவி பார்க்க, ஒன்று வேற ஏதாவது ஏதாவது கொஞ்சம் சமைக்கும் போது தயவு செஞ்சு திக்ரு செஞ்சுட்டே சமைங்க. ரமலான் டயத்தில் முழுமையாக சமைக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி போடுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு சமைங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு சமைங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சமைங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது அதிகமாக சூப்பரான திக்ரு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதெல்லாம் பவர்ஃபுல்லான திக்ரோ அதை ஓதிட்டே சமைங்க. குறிப்பாக மகரிப் டு இஷா நேரத்தில் வீண் செஞ்சிடாதீங்க. சஹாபா பெண்மணிகள் பற்றி வருது, பெரியவங்க பெண்மணிகள் பற்றி வருது, அந்த நேரத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க, வீணாக செலவழிக்க மாட்டாங்க, அந்த நேரத்தையும் வீணாக செலவழிக்க மாட்டாங்க.
கண்ணியத்திற்கு தாய்மார்களே, நம்ம உள்ளத்துல ரமலான் மாசம் வந்துட்டா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயாராக்குறான், நரகத்துடைய வாசல் மூடப்படுது, எல்லாம் நடக்குது. ரமலானுடைய சிறப்பு யார்கிட்ட கேட்டா தெரியுமா? ஹதீஸுடைய கருத்துல வருது, யாரு ரமலான் மாசத்துக்கு முன்னாடி மௌத்தா இருப்பார் தெரியுமா, அவர் நினைப்பாராம் ரமலான் மாசத்துக்கு முன்னாடி இந்த ஷாபான் மாசத்துல மௌத்தானவர் சொல்லுவாராம், ரமலான் மாசத்து ஒரு நோன்பு ரமலான் மாசம் முடிஞ்சோடனே மௌத்தாக்கி இருக்கலாமே கவலைப்படுவாராம். நம்மளுக்கு அப்ப மௌத்தானதான் தெரியணுமா? கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. ஹதீஸோட கருத்துல வருது, ஷாபான் மாசத்துல மௌத்தானாங்க இல்லையா, அவங்க கவலைப்படுவாங்க, இந்த ரமலான் முடிச்சுட்டு எனக்கு மௌத்து கொடுத்துருக்கலாமே, ரமலானு முடிஞ்சோன்னு மௌத்து கொடுத்துருக்கலாமே, ஒரு வருஷம் ரமலானுக்கு நான் கடந்திருப்பேனே. இப்போ கண்ணியத்துக்குரித்தானவர்களே, இதில் நன்மைகள் எண்ணவே முடியாது. எந்த கால்குலேட்டராலும் எந்த ஏஐ எந்த ஒரு இது வந்தாலும் சரி, அந்த எந்த ஒரு விஷயம் மூலமாகவும் எண்ணி முடிக்கவே முடியாது நன்மைகளை. இப்போ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் பிளான் போடுங்க. பிள்ளைங்களை தயவு செஞ்சு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்மளே இறக்கப்பட்டு என்ன சொல்லிடுறோன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால ரெஸ்ட் எடு, கொஞ்சம் இதை எடு, நோன்பு வச்சுருக்க, இப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் நீ ஓத வேணாம். தாய்மார்களே சொல்லக்கூடிய சூழ்நிலை பையன் மூலமாக நாம் இந்த நம்ம ஊரில் இல்லை வெளியூரில் ஒரு இடத்துல கேட்டோம். ரமலான் மாதம் நீனா நோன்பு வைக்கணும். அப்போ இத்தனைக்கும் 8th standard 9th standard படிக்கிற பையன் ரமலான் மாதத்தில் நீனா நோன்பு வைக்க வேணாம், நீனா ஓத வேணாம், ஸ்கூலுக்கு போகிறல கரெக்டாக படி, நீ இது பண்ணி பரீட்சைலாம் வருது. தயவுசெய்து தாய்மார்களே, தீனுடைய விஷயத்தில் இறக்கப்படாதீங்க, தீனுடைய விஷயத்துல இறக்கப்படாதீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரானா அந்த தாகத்தோட அந்த இழப்போட அவன் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். உங்களுக்கு மகன்கள் இருப்பாங்க, மகள்கள் இருப்பாங்க, நிக்கா செய்து கொடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் அந்த நன்மை, உங்களுக்கு தான் அந்த நன்மை. நிக்கா செய்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தான் பொறுப்பு. நல்ல பேர் வைக்கணும், நல்ல ஒழுக்கமுறையாக வளர்க்கணும், அதுக்கப்புறம் நல்ல தீன்தாரியாக பார்த்து நிக்கா செய்து கொடுக்க வேண்டும். இது ஹதீஸ். நல்ல மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும், பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைக்கும் சரியான முறையை தேர்ந்தெடுத்து தீனுக்கு சாதகமாக யோசிச்சு நமக்கு நிக்கா செய்து வைக்க வேண்டும். இதுதான் பெற்றோர்களுடைய பிள்ளைகள் கடமை. அப்ப நம்ம யோசிக்கணும், பிள்ளைகளை தயவு செஞ்சு நம்ம முழுமையாக 30 நோன்பு வைக்கிறது நம்ம எழுப்பையும் வைக்க வேண்டும். 30 நோன்பு வைக்கிறதுக்கு நாம் உதவியாக இருந்து அவர்களுக்கு எழுப்பி அவர்களுடைய அனைத்து அமல்களுக்கும் நாம் துணையாக இருக்க வேண்டும். தராவி தொழு வைக்கிறதுக்கு தராவி தொழு போ சொல்லி நம்ம ஆர்வப்படுத்தணும். பசங்களை வீட்டில் கணவன்மார்களை ரமலான் டயத்தில் இரவு நேரங்களை நீ முழுமையாக தொழுதுட்டு வாங்க, முழுமையாக தொழுதுட்டு வாங்க. கொஞ்சம் அவங்கள நேரத்தை எல்லாமே அவங்களுக்கு சுருக்கி சொல்லி கொடுங்க. கணவன்மார்கள் உலகத்துல துணியாவோட வேலையில பிஸியா இருப்பாங்க, நீங்க சொல்லணும் ரமலான் மாசத்தை நேரம் குறைங்க, பரவாயில்ல, அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க, நீங்க வாங்க, இன்னைக்கு ஃபுல் டே வேலை செய்யாதீங்க, ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வாங்க, நீங்க சொல்லணும். ஃபுல் டே போயிட்டு வராங்க, தராவி கூட தொழ முடியாத சூழ்நிலை. அதிகமான கணவன்மார்களுக்கு, அதிகமான தந்தைமார்கள் பாவம் ரமலான் டயத்துல கூட அமல் செய்ய முடியல. தாய்மார்கள் ஒத்துழைச்சா அவர்களுடைய அமல் விடுபடுறதுக்கு காரணம் நம்முடைய வீடு தான், மனைவி மக்கள் தான். மனைவிமார்கள் மட்டும் தாய்மார்கள் மட்டும் தங்களுடைய கணவன்மார்கிட்ட சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் ரமலானை நோன்பு முழுமையாக வைப்பார்கள், தராவி தொழுவார்கள், அனைத்து வக்துகளையும் இமாம் ஜமாஅத் தொழுவார்கள். கண்டிப்பாக ரமலான்ல நேரத்தை குறைங்க. நபி அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, பெரியார்கள் செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வும் பரக்கத் செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ். வீட்டில் அனைத்து விஷயமும் அமல்கள் ரீதியாக கருதப்படும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? கணவன்மார்கள் துணையா இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம மட்டும் அமல் செஞ்சா பத்தாதுங்க. ஏன்னா வீடுல அமல்களுடைய அந்த 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 சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் குறிப்பாக பெண்கள் இடத்துல சொல்கிறேன், காலையில் இஷ்ராக் வரைக்கும் முடிச்சுக்கிறதுக்கு பழகி பாருங்க. ரமலான் டயத்தில் ஃபஜருக்கு பிறகு தூங்கக்கூடாதுன்னு ஹதீஸ்ல வருது. ரமலான்னே அப்படி தான். ஃபஜருக்கு பிறகு பள்ளிவாசலில் என்ன பண்ணுறோம், சீக்கிரமாக போய் தூங்கி எந்திரிச்சு அவனோட பள்ளிவாசலே சீக்கிரமாக ஃபஜர் தொழ முடிச்சிருவாங்க. மற்ற நாட்களில் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் குறிப்பாக பெண்களாகிய நீங்கள் தீனோட விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் யோசிங்க, கொஞ்சம் இஷ்ராக் டைம் வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் படுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நாள் குறைஞ்ச 30 நோன்பு இருக்குன்னு சொன்னால் 2 நோம்பாவது அது பழகி பாருங்க.
சஹர் சாப்பிட்டோன்னே ஃபஜர் தொழுதோன்னே அந்த படுக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடாதீங்க. ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் உடனே தூங்கக்கூடாது. இது ஹதீஸ். ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகு தூங்கக்கூடாது. அப்ப ரமலான் மாசத்துல நாம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் இஷ்ராக் வரைக்கும் நீங்க பெரியார்களுடைய எல்லா அமல்களையும் பாருங்க. சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன் எல்லாம் பாருங்க. ரமலான் மாசத்துல ஃபஜர் பிறகு தூங்குனதாக எந்த வரலாற்றையும் நம்ம பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அப்படி யோசிங்க. அவங்க செஞ்சிருக்கிறாங்க, நான் செய்யறேன். அவங்க செஞ்சிருக்காங்க, நான் செய்யறேன். அப்ப இஷ்ராக் வரைக்கும் முடித்து விட்டு கொஞ்சம் ஓதிட்டு அவங்க திக்ர் செஞ்சுட்டோம். அப்படியே பாயில படுக்கிறீங்களா? அப்படி திக்ர் செஞ்சுட்டே சாஞ்சிட்டே படுங்க. ஏதோ அமல் ரீதியாவே அல்லாட்ட நான் தௌபா அல்லா நான் அமல் செஞ்சுட்டே இருந்தேன், அல்லா அப்படி தூக்கம் வந்துருச்சு அல்லா அப்படி அல்லாட்ட அழுதுருங்க. தயவு செஞ்சு ரமலான் மாசம் ஃபுல்லா கையேந்தி அல்லாட்ட அழுது பழகணும். அல்லாட்ட கெஞ்சி என்னுடைய கண்ணீரை அல்லாட்ட தினமும் விடணும். சஹர் நேரத்துல, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல சஹருக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அல்லாட்ட ஒரு கடமையாக துவா செய்யாம அல்லாட்ட சிறப்பு சொல்லி சொல்லி அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, யா அல்லாஹ் நீ தான் கேட்கக்கூடியவன், உலகத்துடைய விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க, நான் பேசுறது மட்டும் கேட்கல, உலகத்தை எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்தையும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்தையும் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற, உலகத்துல எங்க மூலமுக்கு இருக்கோ எல்லாத்தையும் நீ பார்த்து கொண்டு இருக்குத, யா அல்லாஹ் என்னோட துவாவை ஏற்றுக்கொண்டது. எல்லாம் உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது, உனக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன், உன்னை தவிர நான் யார்ட்டையும் உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடாத. அல்லாவை புகழ்ந்து புகழ்ந்து ஒவ்வொரு துவாவும் கேட்கணும். என்னோட வீட்டுடைய தேவையை லேசாக்கிடு, என்னுடைய கணவன்மார்களுடைய வேலை லேசாக்கிடு. இந்த ரமலான் மாசத்தை முழுமையாக ஆஃபியத்தான முறையில் எந்தவித கஷ்டம் இல்லாம நல்ல முறையில் அமலுடைய நாட்களாக ஆக்கிடு. யா அல்லாஹ் நான் எங்களை உற்றார் ஒற்றுமையை ஆக்கிடுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட சிறப்பை சொல்லி சொல்லி அல்லாவை புகழ்ந்து புகழ்ந்து கேட்கணும். புகழுக்குரியவன் மட்டும் நீ மட்டும் தான் யா அல்லாஹ், வேற யாரும் இல்லையா அல்லாஹ். இந்த உலகத்துல என்னைய ஒரு அற்பமான ஒரு நஜீஸ்ல இருந்து நீ படைச்சையா அல்லாஹ், யாரெல்லாம் உனக்கு முன்னாடி இந்த கை ஏந்திட்டு இருக்கையா அல்லாஹ், இதுவே பெரிய வாய்ப்பு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்டு கேட்டு அல்லாட்ட அழுகக்கூடிய மாசம் இது. சாதாரண மாசம் கிடையாது. அல்லாட்ட தினமும் தஹஜ்ஜுலையும் இஃப்தார் நேரத்திலையும் கடைசி வரைக்கும் நோன்பு நேரத்துல துறக்க நேரத்துல கடைசி வரைக்கும் சமைச்சு கொண்டு இருக்காதீங்க. ஒரு சமோசா பொரிக்கிறீங்க, ஒரு இதை சமைக்கிறீங்க, வீட்டில் ஏதாவது கஞ்சிக்கு ஏதாவது தொட்டுக்கு இது பண்ணுறீங்க. அந்த நோன்பு டயத்தில் 6:30 மணிக்கு இஃப்தாரோட நேரம்னா 6 மணிக்கு 6:05 முடிச்சிருங்க. துவால உட்காந்துருங்க, தயவு செஞ்சு துவால உட்காந்துருங்க. கடைசி வரைக்கும் அந்த சமையல் கட்டில நின்றுட்டு இருக்கக்கூடாது. அது துவா கூடிய நேரம், துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம். நேரடியாக ரமலான் மாசத்தில் ஒரு துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம். அல்லாட்ட மன்றாடணும். என்னுடைய பாவத்தை சொல்லி அல்லாட்ட கேட்கணும். யா அல்லாஹ் பாவத்துடைய வெறுப்பு தந்துருவாயா அல்லாஹ், எனக்கு பாவம்ல நன்மையா தெரியுதியா அல்லாஹ், அல்லாஹ் ஹராம விட்டு தூரமா போய் கொண்டே இருக்கேன், ஆனா ஹராம் வந்து என்கிட்ட மாட்டிக்குதியா அல்லாஹ். அல்லாட்ட தன்னுடைய இயலாமையை சொல்லி சொல்லி கேட்கணும். தாய்மார்களே, சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்துல அல்லாஹ் நம்மளை முஸ்லீமா படைச்சு பரிசுத்தமாக்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். நம்ம எப்படியாவது மறுமை நாள்ல யா அல்லாஹ் உனக்கு கேள்வி கேட்கும் போது நான் வந்து பாவியாக நின்ற கூடாது யா அல்லாஹ். அல்லாட்ட கேட்கணும், அல்லாட்ட கேட்டுறணும். நம்மளுடைய ஒரு அமல் பிடிச்சிருந்தா கூட அல்லாஹ் நம்மளை அழகா சொர்க்கத்துல போட்டுருவான். அண்ணா நம்மளுடைய ஒரு சின்ன ஏதாவது பேசியிருப்போம், எங்கேயாவது இதை பண்ணியிருப்போம், அது பிடிக்கல, அல்லாஹ்க்கு பிடிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை எங்க தூக்கி போடுவான்னு தெரியாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சஹாபாக்கள் அதுதான் கவலைப்பட்டாங்க. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கடுகளவு நன்மை செஞ்சா அதுவும் அல்லாஹ் பார்க்கறான், கடுகளவு தீமை செஞ்சா அதான் அல்லாஹ் பார்க்கறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, ரமலான் மாசத்துல ரமலான் குர்ஆனோட இணைஞ்சு அமலோட இணைஞ்சு நம்ம பரிசுத்தமுள்ள பெண்களாக அல்லாஹ் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். சமையலோட ஒரு பெண்களா அவங்க எந்த நேரத்தில் அவங்க பருதாவோட இருப்பாங்க. அவங்க வீட்டை கிராஸ் பண்ணாலே குர்ஆனோட சத்தம் கேட்கும், வீட்டை கிராஸ் பண்ணாலே ஹதீஸுடைய வாடை வரும், அவங்க வீட்டை கிராஸ் சுன்னத்தான அமல்களுடைய வாடை வரும். அப்படின்னு முன்மாதிரியாக பேசக்கூடிய பெண்களாக நம்ம மாறணும். ஒற்றுமையாக நீங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நியத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா மாறும். மஸ்ஜித் நபவி அப்படிதான் ஆச்சு. மஸ்ஜித் நபியும் அப்படிதான் மாத்தினாங்க, சாதாரணமா இல்ல. நீங்க ஒரு பெண்கள் நினைச்சா கண்டிப்பாக முழு உம்மத்தை இன்ஷா அல்லாஹ் மாத்த முடியும், சாதாரணம் கிடையாது. ஆண்கள் நினைச்சா மாத்த முடியாது, பெண்கள் நினைச்சா கண்டிப்பாக சமயனோடு என்ன முழு மதுரையும் முழு தமிழ்நாட்டையும் இன்ஷா அல்லாஹ் மாத்தலாம். இன்ஷா அல்லாஹ் அமல்களுக்குரிய பெண்களாக மாறணும்.
அல்லாஹ்ட்ட கேட்டு 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 ஒவ்வொரு சுன்னத்தை நம்மளையும் யாரெல்லாம் விட்டுறக்கூடாது. யாரெல்லாம் யாரெல்லாம் உன்னுடைய அடிமையாலா, நான் உன்னோட அடிமையாலா, நபி அவங்களோட சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நசீபை முழுமையாக கொடுத்துறியாலான்னு அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு பெறக்கூடிய தாய்மார்களாக ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முழுமையான வாய்ப்பை ரமலான் மாசத்துல ஆஃபியாத்தான முறையில் அனைத்து நோன்புகளையும் வைத்து தராவி முழுமையாக 20 ரக்காத்தையும் தொழுது முழுமையாக அமலுக்குரிய நாட்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளோட மௌத்து வரை எத்தனை ரமலான் கழிகிறதோ, எத்தனை அமல்களுக்குரிய நோன்புகள், ஆஷுரா போன்ற அடுத்ததாக வரக்கூடிய 6 நோன்பு போன்ற அனைத்து அமல்களையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல துஆவும் செய்து வாய்ப்பு தந்த நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்து என்னோட உரை முடிக்கின்றேன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.